அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பை சேஞ்சிங் தி ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் தி காயில் வித் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே காயிலோட ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக எப்படி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட், இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் காயிலை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட், இப்போ இந்த ரெக்டாங்குலர் காயில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில், அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த ரெக்டாங்குலர் காயில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் என்ன பண்ணுது, இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? ரைட், இப்போ இந்த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் டு தி ஃபீல்ட் அண்ட் டு தி பிளேன் ஆஃப் தி பேப்பர். அப்போ இந்த என்ன இருக்கும், அதாவது இந்த காயிலோட ஃபீல்டு வந்து இந்த பேப்பரோட தளத்திற்கு, அதாவது பிளேனுக்கு பர்பெண்டிகுலராகவும் இந்த ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது என்ன பண்ணிக்கிட்டேன், நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த காயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் இந்த காயிலை விட்ருங்க, இதை விட்ருங்க. சரிங்களா? இப்போ இந்த காயில் t=0 செகண்ட் சொல்லி எடுத்துக்கலாமே. அப்போ t=0 செகண்ட் சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த பொசிஷனில் இருக்குங்களா, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எதுங்களா, அப்போ அந்த காயிலோட டைரக்ஷன் எது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் காயில் இருக்கதா எடுத்துட்டோம். அப்போ அதோட ஆக்சிஸ் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, இங்கே நம்ம கொடுக்கல, எடுத்துக்கலாம். அப்போது என்ன இருக்கும், ஆக்சிஸும் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷனில் ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்குது, பேரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். சரியா? ரைட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா at a time t=0 the plane of the coil is perpendicular to the field and flux linked with the coil has a மேக்ஸிமம் வேல்யூ 5m NBA அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட், இது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது சிம்பிள் ஒரு அனிமேஷனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிக்கிறேன், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிங்கிற யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் காயில், அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக டைரக்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு PQRS அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்குலர் காயில், n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் காயிலை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது சொல்லியிருந்தாங்களா. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது. அப்போ ரொட்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி, அப்போ என்னுடைய இனிஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அப்போ இனிஷியல் பொசிஷனை மார்க் பண்ணணும் அப்படின்னா, அப்போது என்ன இருக்குது, பேப்பருக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஸோ இப்போது இந்த காயில் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ அந்த டைரக்ஷனில் இருக்கும்போது தான் இந்த காயில் வழியாக n நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகும். சரிங்களா? அப்போது இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் தான். சரிங்களா? அப்போ ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கு இடையில உள்ள ஆங்கிள் இன்னும் தெளிவாக பாருங்கள். இப்போ நான் ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் என்ன பண்ணிட்டேன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ ஆங்கிளை ரொட்டேட் பார்த்துருப்பேன் பாருங்கள். சரிங்களா? இப்போது இதோட இந்த க்ரீன் கலர் லைன் தான் என்னது, இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடிய டைரக்ஷன்ஸ். அப்போது இதுக்கும், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும், அது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளை தான் என்ன சொல்லியிருப்போம், நாம் தீட்டா அப்படி மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ தீட்டா இஸ் இங்கே என்ன இருக்கும், அப்போ இந்த பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஏ வெக்டார் பி வெக்டார். அப்போ தீட்டா =0 இருக்கும். அப்போ தீட்டா 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ன சொல்லலாம், இந்த ரெக்டாங்கிள் காயிலுக்கு உள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஹையராக இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா? ரைட், அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போது 5, அதாவது n5b = NBA cos θ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ தீட்டா எவ்வளோ சொல்லியிருக்கோம், 0 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா, அப்போது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் எவ்வளோ சொல்லியிருந்தோம், 5 = NBA அப்படிமா எடுத்துக்கலாம். சரி, இப்போது அடுத்த டைம் t வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அப்போ தீட்டா அப்போ இங்கே காஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்குங்களா. அப்போ தீட்டா அப்படின்னு சொல்லும்போது இதனோட ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ, ஒமேகா. டைம் பீரியட் எவ்வளோ எடுத்துட்டோம், டீங்கிற டைம். ஸோ ஒமேகா t = என்ன சொல்லி கொடுத்துக்கலாம்,
தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி. அப்போது t is equal 0 செகண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், டு பி perpendicular டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் என்னவா இருந்தது, 0வாக இருந்தது. சரிங்களா? அப்போ 0வாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம், the magnetic flux phi is equal to NBA cos omega t அப்படின்னு சொல்லி எழுத முடியும். சரிங்களா? ரைட். இப்போ இதே இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் கிடச்சி பாருங்களா. அப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் d5//dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NBA ஒமேகா சைன் ஒமேகா டி. அதாவது என்ன பண்ணிக்கலாம், காஸ் ஒமேகா டியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், டைமை பொறுத்து ஒமேகாவை இன்டர்கல் பண்ணோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஒமேகா, காஸ் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சைன் ஒமேகா டி. ஸோ அதுதான் எப்படி எழுதியிருக்கேன்னா d5//dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NBA ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ d5/dt அப்படிங்கிறது என்ன சொல்லி படிச்சிருக்கோம், இன்டியூஸ் டிஎம்எஃப் சி சொல்லி படிச்சிருக்கோமா. அதை சியை தான் நான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்கேன், ஈன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது ஃபேரடேஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னா அப்போ சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d5/dt அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் நாம், அப்போது இங்கே மைனஸ் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இதானே ப்ளஸ் ஆகிடும். அப்போது த இன்டியூஸ் டிஎம்எஃப் சி இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த NBA ஒமேகா அப்படிங்கிறத மேக்ஸிமம் இன்டியூஸ் இஎம்எஃப் அப்படி மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை மேக்ஸிமம் இஎம்எஃப். அப்போது இந்த மேக்ஸிமம் இஎம்எஃப்பை என்னென்ன எடுத்துக்கிறேன் நான், E0 Z0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட். அப்போ இதே மெத்தட் என்ன பண்ணலாம், பின்னாடி சேம் தான் நம்ம புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். சரி, முன்னாடி சொன்னது தான் டிங்கிற செகண்ட்ஸில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டி என்ன பண்ணுது, அந்த ரெக்டாங்குலர் காயில் ரொட்டேட் ஆகுச்சு. அப்போ ரொட்டேட் ஆகுச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம், NBA காஸ் ஒமேகா டின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், அப்போ NBA காஸ் ஒமேகா டின்னு சொல்லும்போது பி மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் அப்போ அந்த காயிலோட டைரக்ஷன் ஏ வெக்டாரும் என்ன இருக்கும், பேரலாக இருக்கிறதுனால தீட்டா இஸ் ஈக்குவல் 0. ஸோ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஃபஸ்ட் டயக்ராமில் பாருங்களேன். இப்போ இந்த ஃபஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், இது ரெக்டாங்கிள் காயில்னு சொல்லி எடுத்துருக்கோம். இப்போது இது ஒரு காம்பனன்ட், இது ஒரு காம்பனன்ட் சொல்லி எடுத்துட்டோமா. அப்போ இதை பொறுத்தவரை நாம் என்ன பண்ணுறோம், இது ஏங்கிறதுல இருந்துச்சு, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போது தீட்டா ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு, 0. இப்போ நான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றினேன் அப்படின்னா அப்போ இது பர்பெண்டிகுலர் லைனா இது என்ன இருக்கும், இந்த ஆங்கிள் ஏயோட டைரக்ஷன் அதாவது பி காஸ் ஒமேகா டி மட்டும்தான் இதில் லிங்க் ஆகிருக்கு. பி சைன் ஒமேகா டி என்ன பண்ணல, பர்பெண்டிகுலர் லைன் இன்க்ளூட் ஆகலை. அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். சரிங்களா? The component B sin omega t parallel to the plane has no role in electromagnetic induction. Therefore, the flux linkage with the coil at this deflection position is என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், n number of coils இருக்கிறதுனால n5b சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ NBA cos theta, theta is equal to omega t சொல்லி கொடுத்ததுனால n5b is equal to NBA cos omega t அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். ஸோ அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் மைனஸ் டி n5b/dt சொல்லி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போது n5bக்கு பதில் என்ன சொல்லி போட்டுக்கலாம், NBA காஸ் ஒமேகாட்டின்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போ போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அங்கே முன்னாடி சொன்னது தான். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸுக்கு மைனஸ் NBA காஸ் ஒமேகாட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா மைனஸ் சைன் ஒமேகாட்டி. அப்போ மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ். ஸோ அப்போது த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் சி இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ when the coil is rotated through 90 degree from initial position, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த காயில் நமக்கு என்ன இருந்துச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அதாவது இனிஷியல் பொசிஷனில் இருந்துச்சு. இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது ஃபைனல் பொசிஷன்லேருந்து என்ன சொல்கிறேன், இனிஷியல்லேருந்து 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா அப்போது சைன் ஒமேகாட்டியோட வேல்யூ என்ன இருக்கும், அப்போ சைன் 90 சொல்லி வந்துருங்களா. அப்போ சைன் 90 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆயிரும், 1. அப்போது த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ் இஎம்எஃப் என்ன பண்ணோம், நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ த இன்டியூஸ் இஎம்எஃப் சை எம் இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? திரும்பவும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்க, நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் NBA ஒமேகா சைன் ஒமேகாட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் சைன் ஒமேகாட்டியோட வேல்யூ
ஒமேகா டியோட வேல்யூ தீட்டா ஈக்குவல் வர கொடுத்துருக்கோம். இனிஷியல் பொசிஷன்லேருந்து அதாவது 0 டிகிரியிலேருந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா அப்போது சைன் 90 ஈக்குவல் எவ்வளோ 1. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு என்பிஏ ஒமேகா அப்படின்னு சொல்ல முடியுங்களா? ரைட், அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து இதே மாதிரி அடுத்து 90 டிகிரியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ இதனோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ரைட். Therefore, the value of induced EMF at any instant is that given by C is equal to Cm sin omega t அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ psi m அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? நாம ஆல்ரெடி நம்ம இப்போ சொன்னது தான். NBA omega is equivalent to Cm அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தோம். சரிங்களா? ரைட், சேம் அதே தான். The induced EMF varies as sine function of the time angle omega t. The graph between induced EMF and time angle for one rotations of a coil will be sine curve அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? The EMF varying this manner is called a sinusoidal EMF or alternating EMF அப்படி மாதிரி சொல்லுவோம். இப்போ இதற்கான அனிமேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ரைட், இப்போ அதற்கான டயக்ராம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா டி இனிஷியல் பொசிஷன், அப்போ இதுதான் ஆங்கிள் ஏ, தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரிங்களா? ரைட், அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 0. அப்போ ஒமேகா டி 0வாக இருந்துச்சு அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு சிஎம் சைன் 0வா. அப்போ சைன் 0 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது ஸ்டார்டிங்கில் என்னவாக இருக்கும்? இன்டியூஸ் இஎம்எஃப் 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணேன். அப்போ 90 ரொட்டேட் பண்ண அப்படின்னா சைன் 90 சொல்லி போட்டுக்கலாமா? அப்போ சி இஸ் ஈக்குவல் சிஎம் சைன் ஒமேகா டி. அப்போ சைன் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் 90 அப்படின்னா சைன் 90 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது சி இஸ் ஈக்குவல் என்ன சொல்லி கொடுத்துக்கலாம்? சிஎம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதுங்களா? அப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் இன்டியூஸ் இஎம்எஃப் கிடைக்குது. அடுத்து திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த காயில் இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ 90 ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எவ்வளோ ஆயிரும்? 180. அப்போ 180 இஸ் ஈக்குவல் டு பைன்னு சொல்லி எழுதிக்கலாமா? அப்போது சி இஸ் ஈக்குவல் டு சிஎம் சைன் 180. அப்போது சைன் 180 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இன்டியூஸ் இஎம்எஃப் என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். திரும்பவும் என்ன பண்ணுறேன், 180 டிகிரியிலேருந்து ப்ளஸ் இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எவ்வளோ வரும்? 270 வருங்களா? அப்போ 270 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துக்கலாம்? 3/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா? அப்போது சி இஸ் ஈக்குவல் டு சிஎம் சைன் 3/2 ஆர் 270. சரிங்களா? அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? -1. அப்போது சி இஸ் ஈக்குவல் டு -சிஎம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாங்களா? அப்போ என்ன வருது? 0. அப்போ இது நெகட்டிவ் டைரக்ஷனில் வருதுங்களா? சரிங்களா? ரைட்டு, திரும்ப என்ன பண்ணுறேன், நான் ஒரு 180 டிகிரி ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ண அப்படின்னா அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆயிடுச்சு? 360 டிகிரி. 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 பைன்னு சொல்லி எழுதிக்கலாமா? அப்போது ஒரு காயில் நான் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது அப்போ சி இஸ் ஈக்குவல் சிஎம் சைன் 2π. அப்போ 2πயோட வேல்யூ எவ்வளோ? 0. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா? அப்போ இதுதான் என்னது? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கான வேவ் ஃபார்ம். இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த வேவ் ஃபார்மில் கிடச்சிருக்கக்கூடிய அவுட்புட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஒமேகா டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஒமேகா டின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சைன் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி, அதாவது சி இஸ் ஈக்குவல் டு சிஎம் சைன் ஒமேகா டின்னு சொல்லி கொடுத்துருக்குங்களா? அப்போ ஆங்கிள் வேரியாக இன்டியூஸ் இஎம்எஃபோட அமௌண்ட்டு என்ன பண்ணுது? சேஞ்ச் ஆகுது. அது நமக்கு எப்படி கிடச்சிது? இந்த மாதிரியான ஒரு வேவ் ஃபார்மில் கிடச்சிது. அப்போ வேவ் ஃபார்மில் இஎம்எஃப் நமக்கு கிடச்சதுனால இதை நம்ம என்ன சொல்லி சொல்லலாம்? சைனசாய்டல் இஎம்எஃப் ஆர் அல்டர்னேட்டிங் இஎம்எஃப் அப்படிமா சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட், இப்போ இதே இது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இன் திஸ் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் கிவன் டு தி க்ளோஸ் சர்க்யூட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அல்டர்னேட்டிங் வோல்டேஜை ஒரு க்ளோஸ் சர்க்யூட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த சைனசாய்டலி வேரியிங் கரண்ட் ஃப்ளோ இஸ் இன் இட். அப்போ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன பண்ணும்? கண்டிப்பாக மாறும். சரிங்களா? சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டை நாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அப்போ அந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸ்மால் ஐ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்க முடியும். அப்போ கேபிட்டல் ஐஎம் அப்படிங்கிறது என்னது? த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி இன்டியூஸ். Basic principle of alternator is electromagnetic induction. The principle states that EMF is induced when a conductor coil rotates in a uniform magnetic field. The currents will flow when a load is connected in between the output terminals of the brushes.
Consider initially the coil is perpendicular to the magnetic field. During the first quadrature rotation, coil side AB moves down and CD moves up. During this cycle, the current in the coil flows from D to A. In the external circuit, the current flows from brush B2 to B1. For the second quadrature rotation, the current reaches 0. For the third quadrature rotation, the direction of current is reversed. This is because the EMF induced in the coil is of negative value. Thus, the current alternates between positive and negative peak values when the coil is rotating in a constant magnetic field. Position. At any instant, the EMF induced in the coil is given by the formula shown. Now, let us see the different positions of the coil and induced EMF. Initially, the coil is in vertical position. In this position, the EMF induced in the coil is 0 because the line on the plane of the coil is parallel to the direction of the field. As the coil rotates to a small angle, the EMF induced in coil increases. When the line normal to the plane of the coil is at an angle 45 degrees to the direction of the field, the induced EMF is E0 sin 45. In the horizontal position, the EMF induced is maximum because the rate of change in flux linkage is maximum. On further rotation, the value of EMF decreases and it reaches 0 at theta equal to 180 degrees. During the next quadrature rotation, EMF induced in the coil is as shown with a negative polarity. Thus, when the coil rotates in a magnetic field, the induced EMF is sinusoidal in nature. சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. A rectangular coil of area 70 cm square having 600 turns rotates about an axis perpendicular to a magnetic field of 0.4 Wb per meter square. If a coil completes 500 revolutions in a minute, calculate the instantaneous EMF when the plane of the coil perpendicular to the field and parallel to the field and inclined at 60 degree with the field. அப்போ மூணு இது ஃபீல்டில் என்ன கேட்டிருக்காங்க, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் படி பார்த்தோன்னா, அப்போ ஏரியா 70 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 600 டர்ன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.4 வெப்ப per மீட்டர் ஸ்கொயர், தென் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 500 ஆர்பிஎம் சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். சாதாரணமாக இஎம்எஃப் சி =CM sin ωtன்னு சொல்லி தெரியும். அப்போ சிஎம்மோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் செக்ஷனில் படிச்சிருக்கோம். அப்போ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நாம் எழுதிக்கலாம். அப்போ சிஎம் N∅ω அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ ஒமேகா என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி சொன்னோமா. அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் 2πf அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். 5m மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் BN சொல்லி கொடுத்துக்கலாங்களா. அப்போது N∅m ஒமேகா NBA 2πf அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இதை என்ன பண்ணிக்கலாம், சிஎம்முக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போது C NBA × 2πf × sin ωt அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா. ஒன்று என்னது, பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று பேரலாக இருந்துச்சு அப்படின்னா, இன்னொன்று அட் 60 டிகிரி இன்க்ளைன் ஆங்கிளாக இருக்கும்போது. அப்போது ωt 0 டிகிரின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா, அப்போது இந்த இன்டியூஸ்ட் EMF C CM sin 0ன்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போ அதோட வேல்யூ என்ன ஆயிரும், 0 தான். ரெண்டாவது ωt 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ CM sin 90. அப்போது சிஎம்மோட வேல்யூலாம் சொல்லி படிச்சிருக்கோம் NBA × 2πf. அப்போ sin 90 1. அப்போ இந்த வேல்யூஸில் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இடத்துல எவ்வளோ கிடைக்குது, 88 வோல்ட்டு கிடைக்குது. எப்போது பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும்போது. அடுத்தது 60 டிகிரியில் இன்க்ளைண்ட் ஆகுச்சு அப்படின்னா, அப்போ ωt எவ்வளோ இருக்கும், ஆல்ரெடி
பர்பண்டிகுலர் வந்து 60 டிகிரி இன்க்ளைன் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணிக்கலாம், தீட்டாவை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ஒரு இனிஷியல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போது த இன்டியூஸ்ட் EMF C இஸ் ஈக்குவல் டு CM sin 30 டிகிரி. அப்போ sin 30 இஸ் ஈக்குவல் டு 1/2 சொல்லி போட்டுக்கலாமா. அப்போ சிஎம்மோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது திரும்ப நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ அதை எவ்வளோ போட்டுக்கலாம், 88. அப்போ 88 × 1/2 இஸ் ஈக்குவல் டு 44 வோல்ட். புரிஞ்சுதுங்களா? ரைட், புரிஞ்சதை நம்புகிறேன். இந்த டாப்பிக்கில் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின், அதாவது இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, இந்த டாப்பிக்கை நல்லா நோட்டில் எழுதி வச்சு தெளிவாக படிச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ மேத்தமெட்டிக்கலி த ரொட்டேஷன்ஸ் ஆஃப் அ காயில் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் ஒன் ரொட்டேஷன் இன்டியூஸ்ட் அண்ட் அல்டர்னேட்டிங் EMF ஆஃப் ஒன் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? ரைட். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.